ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு. அதுக்கு நான் எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச மாங்காய் எடுத்திருக்கேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் grocery shopping mobile app. Fresh everyday shopping, easy search, fast and secure app. Download Buymote. இதை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா போட்டு அலசி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு துணியில் ஈரம் இல்லாதபடி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரமே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி தொடச்சி வச்சிடுங்க. மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா மாங்காவும் நல்லா அந்த மாங்காவை நல்லா நம்ம இந்த மாதிரி துருவி நைஸாக துருவி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். மாங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கு ஒரு மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். கடுகு, சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கடுகும் சீரகமும் 2 ஸ்பூன் நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் ஒரு 40 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு வாணலி எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள் எதுவும் போடலை, வெறும் மாங்காவை நம்ம துருவி வச்ச மாங்காவை அதில் போட்டுடலாம். மாங்காவை நல்லா கலக்கி விடுங்க. அதோட ஈரப்பதம் போகிற வரலும் நம்ம அடிக்கடி அப்பப்போ கலக்கி விடணும். ஃப்ளேம் லோ ஃப்ளேமாக வச்சு பண்ணுங்கள். அது கொஞ்சம் நேரம் ஆகும். சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சுட்டு கலக்கி விடுங்க. அதோட ஈரப்பதம் போகிற வரலும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம துருவி வச்சது இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்க. உப்பு போட்டு கலக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ளேம் சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே வச்சு எல்லாம் செய்யுங்க. மிளகாத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த டைமில் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியை இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லா காஞ்ச பிறகு அதில் இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் உரிச்ச பூண்டும் எண்ணெயில் போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுடலாம்.
இப்போ பெருங்காயத்தூள் எண்ணெயிலே போட்டுடலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த தொக்குல அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம தாளிச்சது எண்ணெயை. அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வைங்க. அப்போ தான் அந்த ஊறுகாய் நல்லா தொக்கா உப்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டான ஊறுகாய் ரெடி ஆகும். இந்த ஊறுகாய் வந்து இந்த மாங்காய் தொக்கு தயிர் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சின்னு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.